தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் வி.எஸ். ராமன் சார், தமிழ்நாட்டில் கடந்த ஆட்சியில் விரைந்து எல்லா நடவடிக்கையும் இருந்துச்சு, இப்போ விரைவு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு என்னென்னா சுமந்து கவி அவர்கள் இது நான் திடீர்னு நினைக்கிறேன், எதிர்க்கட்சி நடனம் பரவாயில்ல அறிவாலயத்திலேருந்து இதெல்லாம் காலிலேருந்து என்ன தலைப்பு கொடுக்குறாங்க, நியூஸ் 7 டிவியில் என்னென்ன தலைப்பு இப்படிலாம் பேசலாம்னு சொல்லிட்டு ஏதோ திமுக ஆட்சியில் காந்தியுடைய சத்யசோனிய புக்கு படித்து அகிம்சை வழியாக ஆட்சி நடந்தது போலையும், தமிழ்நாடு மக்கள் தேனாரிலும் பாராளிலும் நீந்தியது போலையும், மக்கள் எங்கு பார்த்தாலும் செழிப்பாகவும் செல்வ செழிப்பாகவும், எங்குமே கஷ்டமில்லை துன்பமில்லை எல்லோரும் இன்பமாக வாழ்ந்தாருன்னு உள்ள கற்பனையை வடி கட்டி அழகாக விடுறாரு பாருங்க அந்த அரங்கத்தில். அதுதான் பார்த்து மிகப்பெரிய சிரிப்பு இருக்குது. தாவேக்கா ஆட்சி அமைத்து ஒரு 25 நாள் தான் ஆகுது. அப்போ 25 நாளுக்குள்ளே ஆட்சி தான் மாறி இருக்குது, சிஸ்டம் மாறல. காரணம் என்னன்னா திமுக ஆட்சியில் உள்ள அதிகாரிகள் தான் இன்றைக்கி இந்த ஆட்சியில் இருக்கிறாங்க. இப்போ அவர் ஒவ்வொரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு. அப்போ அந்த குற்றச்சாட்டு காவல்துறை அதிகாரிகள் யார்? பழைய அதிகாரி தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாதா? ஒரு காவல் நிலையத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர், அந்த இன்ஸ்பெக்டர் எல்லைக்குள்ள 420 ஸ்நாச்சிங் கிட்னாப் எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா? கரண்ட் அதுக்கு நிர்மல் விளக்கம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இந்த தாவேக்கா ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நிர்மல் அவர்கள் சிறப்பான விளக்கம் என்ன சொல்றாரு, திமுக ஆட்சியில் கொண்ட ஒட்டுமொத்த பிரச்சனை கொண்டு எங்க மேலே பழிய சுமத்துறாரு. இன்னைக்கு விஜய் கூட திருச்சி என்ன சொல்றாரு முதலமைச்சர், நிதிகள் வரக்கூடிய பாதைகள் எல்லாம் திமுக மூடிவிட்டது, நீங்கள் மூடிக்கொண்டு எங்கள் மீது பழி சுமத்தல் எந்த விதத்தில் நியாயம்? நீங்க நாடாளுமன்றத்தில் போய் நிதிகளை வாங்க பெற முடியாம பிரச்சனைகளை தீர்க்க முடியலன்னா இடத்தை காலி பண்ணிட்டு போங்கன்னு இன்னைக்கு அமைச்சரா இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா சொன்னாரு. நீங்கள் ஆட்சியை கலைச்சிட்டு போங்கன்னு சொன்னாரு. ஆமா, சொன்னதுல என்ன சார் தப்பு இருக்குது? சொன்னதுல என்ன தப்பு இருக்குது? இந்த தாவேக்கா அரசு இப்பதான் பிறந்த பிள்ளை, உடனடியாக அவர் ஊந்து போக போனார்களா, நடந்து போகவில்லையே, ஓடவில்லையே அப்படின்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயம்? உங்களோட ஆட்சியில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? நீங்கள் திமுக அமைச்சர்கள் எல்லாருமே அப்படியே நியாயமாகலும் கன்னியாவாங்களும் ஆட்சி அமைச்சிங்க சொல்லுங்கள். அவர்கள் விஜய் என்ன சொல்ல, எனக்கு ஓட்டு போட்ட மக்கள், நான் ஒரே ஒரு பவர் சென்டர், அது விஜய் பவர் சென்டர் தான். திமுக போயில் 5 பவர் சென்டர் 6 பவர் சென்டர், முதலமைச்சர் ஒரு 10 பவர் சென்டர், அமைச்சர்கள்லாம் மாவட்டத்துக்கு ஒரு பவர் சென்டர் வச்சு நடுவாக நடத்தலையே, அப்படி நடக்கவில்லையே. என்ன அவர் சொல்றாரு, ஊழல் இல்லாத நிர்வாகம். அமைச்சர் துறையில் இந்த ஆட்சியிலே ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, மெட்ரோ வாட்டர், டோட்போர்ட், டிபிக்கோ, நெடுஞ்சாலைத்துறை, ஹைவேஸில் பார்ட்டி ஃபண்டு பிரசிடென்ட் நாங்கள் வாங்கவில்லை, நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்றாரு. டான்சருக்கு காசு வாங்க மாட்டோம்னு சொல்றாரு. எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, நல்லா ஜனரேட் பண்ணு சொல்றாரு. இதுல ஏன் உங்களுக்கு யாது சார், பாட்டிலுக்கு உங்களை விடவா பண்ணுறாங்க சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு ஏன் பிரச்சனைன்னா, சிஎம் சொல்கிறாருல, எங்களுடைய ஆட்சியை கண்டு திமுக தலைவர் முதல்ல ஸ்டாலின் சார் டென்ஷன் ஆகிறாருன்னா, அவர் நினைத்தது இது நடக்குமா என்று அவர் நினைச்சில்ல. ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அவருக்கு அந்த பதவியில் இல்லாதனால, தன் மகனை பட்டத்தில் மகடத்தில் சூட்ட முடியல காரணத்தினால இப்போ என்ன செய்யணும், அவங்களுக்குள்ள தாக்கம் பயங்கரமாக இருக்குது. அந்த தாக்கம் இருக்கத்தான் செய்யும், உங்களுக்கு இருக்கும் எனக்கும் இருக்கும். ஆனால் அரசு மீது நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த ஆட்சியை நாங்கள் 6 மாதம் பார்த்து கொண்டே இருப்போம். பார்த்து கொண்டிருந்தால் என்ன ஆகுது இருக்குது? என்ன சார் மணி சார், என்ன இல்லை என்னென்னா 2 செய்திகளை நண்பர் சுட்டி காட்டினார். ஒன்று அண்ணா பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் கொஞ்சம் நினைவுபடுத்தி என்னெல்லாம் நடந்ததுன்னு, இல்லைனாலும் அந்த பழைய பேப்பரை வச்சு பார்த்தா 3 மணி நேரத்தை நீங்கள் கொஞ்சம் டைம் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. எப்படி அது 3 ஹவர்ஸ்ன்னு சொன்னதுக்கு நீங்கள் வழக்கம் சொல்ல இல்லை முதல்ல எடுத்தோடனே ஞானசேகரனை கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வட்டச்செயலாளர் கூட்டிகிட்டு போயிட்டாருன்னு அப்போமே வந்துருச்சு. அதற்கு பிறகு உள்ள நிர்பந்தத்தில் சரின்னு ஞானசேகரனை பிடிச்சி வச்சாலும் ஏன்னா அவருக்கு பின்னால் யார் அந்த சார் என்பது இன்னும் கேள்விக்குறியாக நிற்குது. அது இந்த ஆட்சியில் தான் தீர்க்கணும் விசாரணை மூலம். அதற்கு பிறகு ஞானசேகரனை கொல்லச்சதின்னு சொல்லிவிட்டு அதே ஞானசேகரன் அவங்க அம்மா எல்லாம் வெளியே சொன்ன அளவுக்கு அந்த ஆட்சியினுடைய கடைசி கட்டத்தில் வந்துருச்சு. இது அதனுடைய முழு பரிமாணம். சரி, கோயம்புத்தூரில் பாருங்கள், கோயம்புத்தூரில் ஏர்போர்ட் பக்கத்தில் உள்ளது. நான் அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தோம், தெரிஞ்சோம். அவள் இவர் கமிஷனர் என்ன சொல்கிறாரு, போலீஸ் கமிஷனரு, அந்த பக்கம் நாங்கள் ஏற்கனவே 2 மாதம் முன்னாலேயே மூடியாச்சு பாரை. ஒரு பொய் செய்தி. என்னன்னு சொன்னால், அனுமதி இல்லாமல் அங்கே பார் நடந்துட்டு இருந்துச்சு பக்கத்தில் என்பதில் தான் உட்காந்துட்டு அவங்க குடிச்சிட்டு வந்தாங்க என்பது அப்புறம் வெளியே வந்துருச்சு. அதனால் சௌகரியமாக இடையில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு மறந்துடக்கூடாது. இது போன்று நடந்தது. அதனால் விரைவாக நடந்தது என்பது என்ன, மறைப்பதற்கு விரைவாக நடந்தது என்பது. அதனால் எந்த ஆட்சியில் நடந்தாலும் சரி, ஏன்னா எடப்பாடி ஆட்சியில் பொள்ளாட்சி நடந்தாலும் சரி, நம்ம குற்றத்தை குற்றம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அஜித்குமார் வழக்கு நடந்தாலும் சரி, அதுக்கு சொல்லித்தான் ஆகணும். இப்போ கவின் இது கொலை வழக்கில் அந்த சம்மந்தப்பட்ட அம்மா கைது செய்யப்பட்டிருக்காங்கன்ன உடனே அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் என்னென்னா, ஒவ்வொரு சமூகத்திலையும் சமூக ரீதியான முதல்ல நடக்கிறதில்ல. கிராமத்தில் ஒரு சிறுபான்மையினர் தான் இந்த மாதிரி பிழை செய்கிறவங்க இருக்காங்க, குற்றம் செய்கிறவங்க. அவங்க என்னென்னா தென்காசியில் 2 பேரை வெட்டிட்டாங்க.
அதே கவின் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மீது 2 பேர் மீது அந்த கைது செய்யப்பட்டவர்களுடைய சம்மந்தப்பட்டவங்க 2 பேரை வெட்டிட்டாங்க. இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஆழமாக கவனிக்கிறதுக்கு சிக்கலான விஷயம் நிற்குது என்பது என்ன சரியாக உரைச்சிச்சா புதிய ஆட்சியாளர்கள் என்பது கூட நமக்கு தெரியாது. அதனால சுட்டி காட்டுறேன். இந்த பாலியல் குற்றச்சாட்டு விவகாரத்தில் இதே கோயம்புத்தூரில் ஒரு பெண்மணி நள்ளிரவில் இரவு ராத்திரி ஒரு காட்டுக்குள்ளே அந்த தம்ம நண்பரோடு போயிட்டாருன்னு சொல்லி ஒரு கூட்டம் அவரை பாலியல் வல்லுறவு பண்ணிச்சுன்னு சொல்லி அந்த பிரச்சனை ஆகுது. அப்போது ஒரு கேள்வி எழுப்பப்படுது, இந்த நள்ளிரவில் அவர் ஏன் அங்கே போகிறாருங்கிற ஒரு சின்ன ஒரு கேள்வி இந்த சோஷியல் மீடியாவில் கேட்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்னது நீங்கள் அதாவது ஒரு பெண் எந்த நேரத்தில் வேணாலும் எங்கே வேணாலும் போவாங்க, அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தான் அரசோட வேலையை தவிர காரணம் சொல்ல வேண்டியது கிடையாது அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு அவர்கள் அதே என்ன அதே ஏர்போர்ட் அதே அதே இதுல அதே கோயம்புத்தூர்ல பெண் குழந்தை இறந்து போனதுக்கு அதே அவர்கள் தரப்பிலிருந்து பல்வேறும் சொல்கிற காரணம் என்னன்னா, அதாவது குழந்தையை பார்த்துக்கிட வேண்டியது தாயோட பொறுப்பே தவிர இது அரசோட பொறுப்பு கிடையாது, அரசு எல்லா வீட்டுக்கும் போலீஸ் போட முடியாதுன்னு இன்னைக்கும் தாவேகாவை சேர்ந்தவர்கள் பேசுகிறார்கள். ராமன் சார், அதாவது சிவசங்கரன் சொல்றாரு, முன்னாள் அமைச்சர் சொல்றாரு, இந்த ஆட்சி ரொம்ப நாள் ரன் பண்ண முடியாது, இந்த ஆட்சியில் முதலமைச்சர் முதல் போட்ட அமைச்சர் ஆதவர்ஜுனா அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ இவங்க ஆட்சியில் ஏதோ 24 KDM போலையும் பித்தளை கலப்படம் இல்லாமல் கரைப்படியாத கருத்துக்கு சொந்தக்காரங்க போலையும் விடுறாரு. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் 5% நடத்துனாங்களே, 1% முதலமைச்சர், 2% மகன், 3% உதயநிதி மருமகன், 4% கோயம்புத்தூரில் ஓசூரில் இயங்குது. இப்படி பவர் வைத்து தமிழ்நாட்டுடைய நிதிகளை சுருட்டி உலக வங்கி நிதிகளையும் சுருட்டி 12 லட்சம் கோடி கடன் வச்சா நீங்கள் பேசக்கூடாது. அவங்க கட்சிக்கு அவங்க பண்றாங்க, உங்களுக்கு என்ன வந்திருக்கு சொல்லுங்க. எதிர்க்கட்சி பேச வேற யார் சார் பேச முடியும் சார்? இப்போ நீங்க சொன்னீங்களே நாங்கள் எதிர்க்கட்சி அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணணும்னு தான் சொன்னாங்க. அதே 2021 ஸ்டாலின் என்ன சொன்னாரு, நாங்கள் ஆட்சியில் வந்தால் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொன்னார். கடைசியில் ஆட்சியில் வந்த பிறகு என்ன ஆச்சு, என்ன பண்ணாங்க, எந்த நடவடிக்கையுமே அவங்க இல்லையே. இவர்கள் நினைப்பு என்ன, திமுக ஆட்சியில் வந்த உடனே அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மாற்றிட்டாங்க. மக்களை பணம் கொடுத்து ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய இஷ்டத்துக்கு வளைத்துக் கொள்ளலாம் என்று ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் 30 தொகுதி 40 தொகுதி கிராமத்தில் தோப்புகளை குத்தகை கொடுக்குற மாதிரி எல்லா அமைச்சரும் குத்தகை எடுத்து நடத்தினாங்க. அரசு மாநகராட்சி ஆணையரை முடிஞ்சிருச்சு சார், கடந்த ஆட்சி முடிஞ்சிருச்சு. இந்த ஆட்சி என்ன செஞ்சாங்க? என்ன 25 நாள் தான் சார் முதலமைச்சரா வந்துட்டாங்க. பழைய ஆட்சிகளை விமர்சனத்தையும் எதிர்க்கட்சியை விமர்சிக்கிறதுலயே நேரத்தை போக்கிடலாம் சார். புதிய ஆட்சி 25 நாள் தான் ஆட்சி. ஆமா, இன்னைக்கு பேசும்போது முதலமைச்சர் விஜய் தொடர்ந்து எதிர்க்கட்சியை தானே தாக்குறாரு. நேரடியா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை தானே தாக்குறாரு. விஜய் அவர்கள் ஸ்டாலினை குறி வைக்கணும். ஆமா, அவர் தான் பிரதான எதிர்க்கட்சியா இருக்காரு. அவர் தான் இப்ப 25 நாள் தான் ஆட்சி. அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க சார். அப்படிலாம் கிடையாது சார், அப்படி நினைக்காதீங்க. நீங்க திமுகவே தோல்வின்னு நினைக்காதீங்க. அவங்க இப்போதைக்கு பதுங்கி இருக்கிறாங்க. திரும்பவும் ஏன் அப்படி பார்க்கும்போது விஜய் ஆட்சி அமைக்க விடாம அண்ணா திமுகவும் ஒரு அன்பை போட்டு பிரபலமான நடிகரை கொண்டு வச்சு செட்டிங் பேசினாங்களே, அது லிமிட்டட் டெண்டரா, அது செட்டிங் டெண்டரா, அது பேக்கேஜ் டெண்டரா? அரசியல் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு எவ்வளோ நீங்கள் ஆசைப்பட்டிருந்தீங்க. அதனால தான் விஜய் அவர்கள் என்ன பண்ண அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சிட்டு வராரு. இந்த வடிவேலு ஒரு காமெடியில் தேங்காய் இளநீர் வியாபாரம் பண்ண மாதிரி ஒரு நாய் இழுத்துட்டே வராரு. உடைக்கிறேன் அப்படிங்கிறத விஜய் சொல்றாரா? இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் லீமா ரோஸ் கட்டி விடுறாரு. புரிஞ்சுக்கங்க சார், இத விஷயமா புரிஞ்சுக்கங்க. ஒரு விஷயம் சார். சரி, இப்போ அண்ணன் சொல்றாரா, சுமந்த் கவின் சொல்றாரு, இப்போ இளநீ உள்ள இருந்து அங்க ஒரு பக்கம் வெரி குட், நல்ல நான் சொல்ல வேண்டிய ஒரு பக்கம் குதிரை பேர் நடக்குது, தாவேக்கா குதிரை பேர் நடத்துன்னு சொல்றாங்க. விஜய் சொல்றாரு திமுக பண்றாங்க, எதிரில இருக்கக்கூடிய கட்சிகள், அதாவது தீர்ந்து போன கட்சிகள், இவங்கெல்லாம் என்கிட்ட நிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் அந்த கட்சிகள் எல்லாம் என்ன செய்வேன்னு சொல்றாரு. அவர் ஏன் சொன்னார், விஜய் ஏன் சொன்னார்னா, திமுக தேர்தலில் தோல்வி கண்டவனா மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு பேரன்படியை கூப்பிட்டு மீட்டிங் போட்டோம்னா அவர் எப்படி உஷாரான தெரியுமா? என்ன கேக்குறேன்னா, அதிமுக நிர்வாகிகளை தன் பக்கம் கொண்டு வந்துருவேன்னு முதலமைச்சர் டைரக்டா சவால் விடுறாரா? இல்ல சார், அதுக்கு ஒண்ணு சொல்றேன். அதாவது திமுகவில் கட்சி தோல்வியை கண்டதுனால யாராவது நிர்வாகிகளை திட்டினா கட்சியிலேருந்து திமுகலேருந்து ஓடி தாவேக்களை இணைஞ்சிருவாங்க. அண்ணா திமுக நம்ம கட்சி ஆட்டம் கண்டு போயிடும். ஆகவே இந்த தோல்விக்கு நானே பொறுப்புன்னு ஸ்டாலின் சொன்னனால தான் அந்த கட்சியோட எம்எல்ஏக்கள் சைலண்டாக இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த திமுகவிலே 10% எம்எல்ஏக்கள் நிக்கட்டுமா போகட்டுமா என்ற மனநிலையில் இருக்கின்றார்கள். அதிமுக இன்னும் 10 எம்எல்ஏ ரெடியா இருக்கிறாங்க சார், ரெடியா இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரா. ஆகவே இந்த வரக்கூடிய, அதாவது ஒரு 10-15 தொகுதியில
இடைத்தேர்தல் வைத்துக்கொண்டு தனக்கென்று தாவேகா இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி உருவாக்கி கொள்வார்கள். 10-15 கண்டிப்பா பாருங்க, தனிப்பெரும் மெஜாரிட்டியாக தாவேகா 6 மாசம் கழிச்சு ஆட்சி அமைக்கும். அந்த ஆட்சியின் போதுதான் அதுவரையிலும் அவர்கள் பாஜகவும் தாவேகாவும் அம்பிகாவதி அமராவதியும் போல், லைலாவும் மஜ்னும் போல், துசந்தனும் சகுந்தலையும் போல், இனிவை 40 போல், 10 பாட்டு 8 தொகை போல் தாவேகாவும் பாஜகவும் சைலண்டா இருக்க செயல்படும். பாருங்க மணி சார், கூட்டணின்னு சொல்லிட்டார் சார். போடுங்க. கனிம வள கொள்ளையை தடுக்கணும். அது சட்டவிரோதமான கனிம வள கொள்ளை கடுமையாக நடக்குது என்ற விஷயம் தென்காசிலேருந்து பாவூர் சத்திரத்துலேருந்து தாவேக்காரரை வெளியே சொல்லி நாமும் வேற சொல்லி என்ன எழுதி போட்டு எல்லாம் பண்ணோம். அதற்கு பிறகு அவர் டிகே பிரபு டாக்டர் உடனடியாக ஒரு 23 சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய சட்டத்தை ரீதியாக வாங்கிட்டும் சட்டவிரோதமாக நடத்துவாங்க. அந்த குவாரிகளை விருதுநகர் மாவட்டத்திலையும் 18 குவாரிகளை இதுமாரி சட்டவிரோதமாக உள்ள தென்காசி மாவட்டத்திலையும் 27 கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் மூட்டாருன்னு எல்லோரும் கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு இருந்தா பீச் ஓரத்தில் தாது மணலுக்காக அல்லது கனிம வளத்திற்காக பெரிய அளவுக்கு கொள்ளைன்னு சொல்லி போட்டு இன்னமும் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறதே ஒரு வழக்கு. அந்த சம்பந்தப்பட்டவருடைய மகன் போய் அமைச்சரை பார்த்தாருங்கிற செய்தியெல்லாம் வருவதனால முதலமைச்சர் எச்சரிக்கையாக கவனிக்கணும் எல்லாரையுங்கிறதையும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. இல்லை, அதற்கு அண்ணன் சொல்றது உண்மைதான். அதுக்கு என்ன சொன்னால், பொதுவாக ஒரு ஆட்சி வந்தோன்னா வளங்கள் எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க, டெம்பரரியாக ஸ்டாப்பு. இந்த டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி காம்ப்ரமைஸ் ஆகி மாதத்துக்கு இவ்வளோ கொடுப்பாங்க. எல்லா ஆட்சியும் நடக்கிற இல்ல சார், எல்லா ஆட்சியும் நடக்கிற விஷயம் தான் சொல்றேன். இப்போ அதிமுகவை நான் முடிச்சிருவேங்கிற மாதிரி தானே விஜய் பேசுறாரு. ஒரு கட்சி அதிமுக எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கிடுவேன்னு சொல்றாரு. பதில் சொல்றேன். திமுக பொறுத்த வரைக்கும் எல்லா எம்எல்ஏக்களும் சைலண்டா இருக்கிறாங்க. அதிமுகவில் ஜெயிச்சிருக்க எல்லா எம்எல்ஏக்களும் தடியெடுத்தவங்களாம் தண்டல்காரர் ஆகினாலும் அவங்க போட்டு பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஈஸியாக வீக் ஆகுங்கிறது. அங்கே ஏடிஎம்கள் இல்லர்கள் எம்எல்ஏ ஒவ்வொருத்தரும் வீக்காக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வாரியம் தரேன் வா, மந்திரி தரம் வா அப்படி விஜய் அழைக்கிறார். அப்ப குதிரை பேரமா அழைக்கிறார் சார். ஒரு விஷயம் சார், உங்க வீட்டுடைய பிள்ளை வாரியம் தாரேன் வா, மந்திரி பதவி தாரேன் வா அப்படிங்கறது அழைக்கிறது. இப்ப பிள்ளை பிடிக்காரன் வரும்போது மிட்டாய் கொடுக்கும் போது அந்த பிள்ளை அப்படியே பக்கன்னு பிடிச்சிட்டு போறாங்களே இல்லையா? நல்ல சார், பிள்ளை பிடிக்கிறவன் இளநிய குறுக்கு சந்தையில இழுக்கிறவன் நல்ல பொருத்தமான ஓமான சார். ஆட்சி அமைக்க வேண்டும் சார், தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும் இதெல்லாம் சொல்லதான் செய்றாங்க. கசிந்து வரக்கூடிய செய்திகளை எல்லாம் நீங்க சமூக வலைத்தள ஊடகங்கள் உள்ள செய்திகள் எல்லாம் எடுத்தா ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் ஒரு செய்தியை விடுறாரு. என்ன, ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரவை இல்ல உட்கார்ந்து இருப்பவர்கள் ஒரு கேபினெட் மினிஸ்டரும் 3 இணையமைச்சரும் அவங்க பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு போதுமா? அவங்க பக்கம் அப்படின்னா திமுக ராமன் சார், அதாவது விஜயனுடைய வரவால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இன்னைக்கு தடம்புரண்டு இருக்குது. காரணம்னா பழையன கழிதலும் புதியன புகுதலுமாக போகி பண்டிகை ஒரு நிலைப்பாடு மாதிரி இன்றைக்கி இளம் தலைமுறைகள் தாவேகாவுடைய வரவினால் எல்லா இளைஞர்களும் சரி அரசியல் கட்சியுடைய தலைவர்களும் ஒரு விதமான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ரெண்டாவது, பாஜக பொறுத்த வரைக்கும் கழகம் இல்லாத தமிழகம் என்பது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை தாவேகா மூலம் நிறைவு பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே ரெண்டாவது, இப்போ என்னென்னா எப்படியாவது திமுக மீண்டும் அதிமுகவோட கூட்டணி வச்சு ஏதாவது ஆட்சி வரலாமா, இல்லை தாவேக்காவை கவிழ்க்கலாமா, தாவேக்காவை ஏதாவது குழப்பி அவங்கள டேமேஜ் பண்ணலாமா என்பது திமுக மிகப்பெரிய சதிவலை பின்னிக்கின்றது. ஆகவே திமுகவினுடைய அந்த செல்வாக்கை தடுக்க தான் விஜய் இவர்கள் இந்த மாதிரி பேசியிருக்காரு.